ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பை பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு ட்ரிப் எங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ஆமாங்க, நாங்கள் சடனாக போட்ட இந்த ட்ரிப்பில் நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத நிறைய இடத்த நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அதாவது ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸில் ஆரம்பித்து டீப்பான வில்லேஜில் வயக்காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, பசுமாட்டோட பாசத்தில் ஆரம்பித்து மக்களோட நேசம் வரைக்கும் இப்படி வில்லேஜ் வாழ்க்கையை சந்திச்ச நாங்கள் சாப்பாடுல இருந்து சரிஞ்சு விழுற அருவி, போட்டிங்கு, ஆத்தோரத்தில் பொரிச்ச மீன் அப்படின்னு ஆபத்தான திம்பம் மலைப்பாதை வழியா டிபெட்டியன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவும் அழகான ஒரு வில்லேஜுக்கு நாங்க டிராவல் பண்ணோம். அங்க இருக்கக்கூடிய மொனாஸ்ட்ரியை விசிட் பண்ணிட்டு அவங்களுடைய கல்ச்சரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணவையும் நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய கலைப்பொருட்கள் நிறைஞ்ச ஷாப்பிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்பா முடியலடா அப்படின்னு சத்தியமங்கலத்திலிருந்து ஊட்டி வழியா போற வழியெல்லாம் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து நிறைய ஆபத்துகள் நிறைஞ்ச அடர்ந்த காடான முதுமலை வழியா மைசூருக்கு நாங்க இறங்கணும். மடியில உட்காந்தபடியே மைசூர்ல மறக்க முடியாத மெமரிஸ் நாங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அங்க பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடத்தெல்லாம் ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் அவ்வளோ ஹாப்பியா சந்தோஷமா ஆஸ் எ ஃபேமிலியா நாங்க ஒன்னா சேர்ந்து இந்த ட்ரிப்பை செம்மையா என்ஜாய் பண்ணோம். இந்த என்ஜாய்மெண்ட் எங்களோட மட்டும் இருந்தா பத்தாது, இதை உங்களுக்கும் நாங்க ஷேர் பண்ணணுன்றதுனால நாங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு எபிசோடா உங்களுக்கு டெடிகேட் பண்ண இருக்கோம். இந்த எல்லா எபிசோடையும் என்ஜாய் பண்றதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம எபிசோட் 5 போட்டிருக்கோம். அந்த எபிசோட் 5ல டிபெட்டியன் வில்லேஜில் இருக்கக்கூடிய மொனாஸ்ட்ரியை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ அந்த டெம்பிளுக்கு பின்னாடியே வந்து இது இருக்குங்க, டிபெட்டியன் ரெஸ்டாரண்ட், டானா மொனாஸ்ட்ரி டிபெட்டியன் செட்டில்மெண்ட்னு போட்டிருக்கு. வாங்க உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்றது பார்ப்போம். நான் சொன்னேன்ல, அந்த இதுக்கு பின்னாடி பேக் சைடு நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே நுழைஞ்சிட்டு பார்த்தப்போ தான் தெரியுது உள்ளே வந்து ஆல்ரெடி மாங்குங்களும் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புளும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ எல்லா சேருமே ஆல்ரெடி ஆக்குப்பை ஆயிருந்தனால நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த டைமில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய மெனு கார்டில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நாங்கள் ஒரு ரிவ்யூ பார்க்க ஆரம்பித்தோம். சிக்கன் ரைஸ் இருக்குது, வெஜ் ரைஸ் இருக்குது, சாமின் சிக்கன், துப்கா. இப்போ அவர் வெளில சாப்பிட்றது துப்கா தான். துப்கா சூப் மாதிரி கொடுப்போம். ஓகே, அதில் நூடுல்ஸை கொதி கொடுப்போம். சிக்கன் கபாபு, பீஃப் கறி, சிக்கன் கறி, பீஃப் ஷோப். அங்கே இருக்கக்கூடிய மெனு ஐட்டம்ஸில் பார்த்ததில் முக்கால்வாசி நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்லேயே பசி எடுக்குதுன்றனால ஒரு டேபிள் எங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி கிடச்சிது. ஸோ பக்கத்துலேயே ஒரு மாங்க் இருந்தார், அவர்கிட்ட நாங்கள் பேச ட்ரை பண்ணோம். அவர் எப்படி எங்ககிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுறத பாருங்கள். சாக்லேட் எத்தனை சாக்லேட் வரும் கைதா தெரிகிறா பையா ப்ரோ, நான் பார்க்க மாட்டேன். Hey, give me one candy, man. You have so much of candies, sir. இதுதான் நான் அப்பயே கூப்பிட்ட மாடா இருப்போம். பின்னாடி வந்தேன். வீட்டில் அம்மாவோட முட்டை சோறு மதிக்காதவங்களுக்குலாம் டிபெட் வில்லேஜில் வந்து அந்த முட்டை சோறு சாப்பிடணும், தலையில் இருக்குது. எல்லாரும் சாப்பிட வச்சு இருக்கு. கொஞ்சோண்டு சிக்கன் போட்டுருவாங்க. நான் டேஸ்ட் பண்ணுறேன். சிக்கன் நீ சாப்பிடு சார். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சத்தியமாக சொல்கிறேன். நம்ம சென்னையில் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த பேலன்ஸ் செட் ஆகிறது கஷ்டம். ஒரு மாதிரி பிளெண்டான ஒரு டேஸ்ட்டு. பட் அந்த மசாலா அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது. சாப்பிட்றப்போ அந்த ஒரு பிளெண்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். அடுத்து வந்து ஃப்ரைட் மோமோஸ் வந்துருக்கு, அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்க, ஆரி பாருங்க, ஸ்டிக்லேயே எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் ஸ்டிக்லேயே சாப்பிட்றாங்க. பிப்ரவரி தெரியுமா உங்களுக்கு? ரைஸ் எடுப்பேன், அந்த மாதிரி ரைஸ் எடுப்பேன். ஓ ஓகே. சில்லி ஆயில். சில்லி ஆயில் ஏன் போட்ட? சும்மா என் வெளியே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு சோளா வந்தது என்ன அது பேர் சௌமி சௌமி ட்ரை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ட்ரைடு மோமோஸ், ட்ரைடு சிக்கன் மோமோஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு நான் சொல்ல. அதாவது ஒரு பொடி மாஸ்ட்டு சிக்கன் கலந்து அதுக்கப்புறம் இது பண்ணால் எப்படி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. அதுதான் வந்து ஃப்ரைடு மோமோஸ், சிக்கன் ஃப்ரைடு மோமோஸ். நல்லா தான் இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும் சிக்கன். ஆறுக்கு எடுக்கிறாங்க பாருங்க சாப்ஸ்டிக்லாம். மோமோஸும் நல்லா தான் இருக்கு. பதினாச்சுன்னா சில்லி இருக்கு, சில்லி சாப்பிட்டு சில்லி ஆயில் நல்லா இருக்கும் சாப்பிடுறது. இப்போ தான் டிப் பண்ணுறோம். எனக்கும் அந்த மாதிரி அம்சா மாதிரி என்ன வச்சுக்கணும். சிக்கன் மோமோஸ் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு டேஸ்ட். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. நீங்கள் எடுத்துங்க. அடுத்த இன்னும் டேஸ்ட் பண்ணாது நூடுல்ஸ் மட்டும் தான். இது நூடுல்ஸ் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். கடை எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் இது மைதா நூடுல்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் வழுவழுன்னு இருக்குது நூடுல்ஸு. ஆனால் டேஸ்ட்லாம் நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிடுவோம் அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் தான் இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நான் சாப்பிடுவேன். ஏன்னா வாங்கிட்டு நம்மளுக்கு பிடிக்காம வேஸ்ட் பண்ண முடியாது. சம்சா செமையாக இருக்கான். மோமோஸ் நல்லா மோமோஸ் நல்லா சூப்பராக இருக்கும். மோமோஸ் ஏன்னா ஆக்சுவலி பிலிப்பீன்ஸ் மோமோஸ் தான் நல்லா இருக்கும். அது இப்படியா அது இப்படி வச்சு இது மாதிரி சாப்பிட்ருக்கேன், பட் இந்த அளவுக்கு ஒரு டேஸ்டி. இப்படிமா அதை ஒன்று எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு. நமக்கு வர ஒரே விஷயம் நம்ம கை தாங்க, கையில் சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமாங்க, நான் எங்கே போனாலும் என்னோடய கையை யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஏன்னா தமிழ்நாடு பாரம்பரியமே நம்ம கையால் சாப்பிட்றது தான். ஸோ அதில் சாப்பிடும்போது தான் நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் நம்ம சாப்பிட்ட ஒரு ஃபீலும் கிடைக்குன்றது நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் எல்லாருமே இதுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் மோமோஸு, அந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். ஸோ இது எல்லாமே உண்மையிலே சாப்பிட நல்லா இருந்தது. நம்ம ஏரியாவில் சாப்பிட்றத விட அங்கே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் ஹெல்த்தியாக அவங்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால அந்த ஒரு பிளாண்டான ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு வருது. வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் கண்டிப்பாக அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லா ஃபுட்டையும் நாங்கள் நல்லா டேஸ்ட்டை ருசித்து சாப்பிட்டதுக்கப்புறம் சைடில் பார்த்தா ஏற்கனவே சாப்பிட்டவங்க வந்து கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக போனோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்டு முடிச்சு தான் வந்து கேரம் விளாட்லாங்க. பாருங்கள், குரூப்பாக உட்காந்து கேரம் விளாண்டுக்கிறாங்க ஜாலியாக. இப்போ போய் பார்க்கலாமா? ஓ என்ன ஸ்மூத்தாக போதுன்னு சொல்ல. பவுடர் ஆமாம்,
மனசை பார்க்கல எப்படி பார்க்குறேன் மனசை பண்ணிட்டு கத்து மாதிரி பார்க்குறேன் எல்லாரும் லாலிபாப் How much? 1 rupee. அஞ்சு ரெஸ்ட் வேண்டாமா ஹெல்த்தி கிடையாது பாப்பா 5. இது வாங்கிக்கலாம் இல்லைக்கா ஒன்று வாங்க நம்ம தான் வாங்கி டேஸ்ட் பண்ணுவோம் ஆமாம் 2 மட்டும் வாங்கிக்கலாம் கன்னடா இட்ஸ் கன்னடா 5 pieces. ஸ்ட்ராபெரி ஒன்று இது என்ன இதுவும் ஆரஞ்சு தான் இதுடா இதுடா இது கிரேப்ஸ்னு நினைக்கிறேன் ஃப்ரூட் டாப்பா எல்லாமே கலந்துது ஃப்ரூட் மிக்சர் தேங்க்யூ பையா பை என்ன ரெடி இதெல்லாம் சாக்லேட் ஒன்று தான் வாங்க எனக்கா ஆமாம் அது மாமாவுக்கு ஒன்று கொடுத்துரு எனக்கு ஒன்று கொடு இல்லை அம்மா ஆரஞ்சு தான் கேட்பா அம்மா வந்ததுக்கப்புறம் கொடு சைனீஸ் ஹாய் பீப்புள் ஓவராலாக சைனீஸ் லாலிபாப் சாப்பிட போறேன் ஓவராலாக வந்து நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சதில் எங்களுக்கு பிடிச்சது வாரிங்க ஃபுட்டு எப்படி இருந்தது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரிவ்யூ சொல்கிற தம்பி Yeah, it's very good really. We explored a new Divathan restaurant. தமிழே சொல்லுங்க தமிழ் சேனல் நல்லா இருந்தது ஃபுட்டு பட்டு நம்ம இடத்த கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஆமாம் நம்மளோட டேலண்ட்டுக்கு கொஞ்சம் வந்து பிளெண்டாக இருக்கு கொஞ்சம் பிளாண்ட் தான் பிளாண்டாக இருக்கும் பட் அதர்வைஸ் ஓகே. சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தான் இருக்குது நான் ஸ்டாப் ஸ்டிக்ல சாப்பிட்டேன் இது வந்து மைசூர் பாக்கு திபெத்தின் மைசூர்பா. நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா வில்லேஜ் நேம் எல்லாமே பாருங்கள் வி வில்லேஜ் எஸ் வில்லேஜ் டி வில்லேஜ்னு எழுதியிருக்கு மற்ற ரெண்டும் வந்து இங்கேருந்து இந்த திபெத் வில்லேஜ்லேருந்து தள்ளி இருக்கனால அதுக்கு வேறு ஒரு நேமில் இருக்குது அது எல்லாமே கர்நாடகாவில் இருக்குது அதனால் அந்த நேமில் இருக்குது ஆனால் இந்த வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் திபெட்டியன் வில்லேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸ் தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி டிபெட்டியன் சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் போன அன்றைக்கி வந்து ஹாலிடேன்றனால ஒரு சில கடைகள் மட்டும் தான் திறந்துருந்தது. வாங்க அங்கே என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த டிபெட்டியன் வில்லேஜில் அவங்களுக்கும் தனியாக மார்க்கெட் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஹாலிடே போல் நிறைய கடைங்களாம் க்ளோஸில் இருக்குது. ஸோ இவங்களுக்கும் தனியாக மெடிக்கல் ஷாப்பு, இவங்களுக்கும் தனியாக வந்து ஸ்கூலு, அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இவங்களுக்குன்னே இந்த ஏரியாக்குள்ளே பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா ஏரியாக்குள்ளே நுழையும் போது அவங்களோட வில்லேஜ் தனித்தனியாகவே இருக்குது. அதுக்குள்ள வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ரோட்லேருந்து எல்லாமே பக்கவாக இருக்குது. பாரு அது நல்லா இருக்குது. நிறைய இருக்குங்க. திபெட்டியன் மார்க்கெட் அது நிறைய இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக இருக்குது. टुडे हॉलीडे राधा शॉप नहीं शॉप है अभी बंद है. हाँ यहाँ पर है, यहाँ नीचे एसबीआई के सामने है. ஓகே இதான் ஷாப். இதை வாங்கியிருக்கேன் வண்டியில் பின்னாடி கட்டுறதுக்கு. பாருடா நல்லா இருக்கு. கிரீன் சீரியஸ் நல்லா இருக்கு. கலர்ஸ் பார்க்குறீங்களா? வேணாம் நல்லா இருக்கா? க்ரீன் எனக்கு நல்லா தான் இருக்குது. இல்லை வேறு எதுனா பார்க்குறீங்களா? கலர் நல்லா தான் இருக்கு. பேண்ட்டு ட்ராக்ஸ் நிறைய இருக்குங்க. நைஸ். ஜர்க்கின் இருக்குது, நிறைய இருக்குங்க. ஃபுல்லாக அந்த கடை ஃபுல்லாகவே தான் இருக்குது. கிளாத்ஸ் வச்சுருக்காங்க. டாப் ஷர்ட் அவனை எடுத்துட்டு சொல்கிறேன். அது அப்புறம் செம்ம கோவாவுக்கு போன மாதிரி ஆகிடுன்றான். ஆமாம், அதான் எதில் இருக்கேன். நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கடைலாம் ஈவினிங் தாங்க நினைக்கிறேன்.
கடை ஓப்பன் ஆகும். சேம் ஷாப். இது வண்டியில் கட்டணும், வண்டியில் கட்டணும். டாடி காமிக் சொல்றடி. ஹரி அப்படியே இப்படி காமிச்சிட்டு வச்சிருக்கேன். டாடி அதெல்லாம் முடியாது. நீ தான் சொன்ன காமிங் சொல்லிட்டு. என்கிட்ட கொடுக்கணும். நம்ம போயிட்டு பார்த்து இங்கே பாருங்க, ஆரிஃப் பாருங்க. வாங்கலன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அவன் இப்போ தான் கடை திறந்துருக்காங்க. அதனால நம்ம சும்மா போயிட்டு இங்கே பாருங்க, ஆரிஃப் பாருங்க தூக்கி சுற்றிட்டு இருக்கு. ஏய் பாடா, அந்த இது சுற்றுறதா? ஆமாம், அது இருக்குது. அந்த பெல் ம், நான் போய் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அவங்க இப்போ தான் இப்போ தான் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கம், நம்ம போயிட்டு வாங்க மாட்டோம்னா கஷ்டமே. எதனா ஒன்றாவது வாங்க. சம்திங் அதான் வாங்கிட்டு வரணும். இதாங்க பஸாராம். இங்கே கடைங்க நிறைய கடை இருக்குது. டாடி அண்ணா இதுக்கு அதை சொல்லணும். ஏய் யாரி குர்ரா ஆகிட்ட, குர்ரா மாடத்துக்கு முன்னாடி குர்ரா ஆகிட்ட. இங்கே பாருங்க, வர வழியில ஒரு தரைப்பாலத்தில் தண்ணி இப்படியே ஓடிட்டே இருக்குங்க. சூப்பராக இருக்கு. இதெல்லாம் மழை தண்ணியில் வந்து அடிச்சு வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் கட்டைங்களாம் இல்லை. ஆமாம், கொஞ்சம் பார்த்து ரொம்ப இடிச்சு போகிறேன். எங்கே ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க? ஐயோ தட்டி போகலாம். அங்கே வந்து அப்படியே வருது தண்ணியில். அதுவும் அந்த லாஸ்ட்லேருந்து வருது, மலை மேலேருந்து வரும். மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிபெட்டியன் வில்லேஜ்க்கு எப்படி சத்தியமங்கலத்துலேருந்து போனோமோ அதே ரூட் வழியே மறுபடியும் திம்பம் வழியாக நாங்கள் கீழே இறங்க ஆரம்பித்தோம். இறங்கும் போதும் ஏகப்பட்ட டிராஃபிக் இருந்தது. ஸோ அந்த டிராஃபிக்லாம் தாண்டி நாங்கள் கீழே இறங்கி சத்தியமங்கலம் வந்துட்டோம். ஸோ அடுத்ததான் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய கொடிவேரி டேம் தான் போயிருந்தோம். அந்த கொடிவேரி டேம் நல்லா விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு அந்த குளியலோட டயர்ட்லேயே வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு வந்த அந்த பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறம் அந்த ஆத்தோரத்துலேயே அவங்க வந்து பொரிச்சு தராங்க மீன். ஸோ அந்த மீனையும் அடிஷ்னலாக வாங்கி அந்த ஆற்று பாலத்துக்கு கீழேயே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் வீடியோ நெக்ஸ்ட் எபிசோடாக வர இருக்குது. நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபேமிலியாக உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னா, உங்களுடைய கையால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எங்களை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அடுத்தடுத்து நாங்கள் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்தெல்லாம் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறதுக்கான ஒரு ஆர்வத்தை எங்களுக்கு கிரியேட் பண்ணோம். முடிஞ்சால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் ஃபேமிலியாக உங்கள் எல்லாருக்கும் லவ்லி பாய் பாய்.